ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, 3 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், இந்திய கடற்படையின் விமானம் தாங்கி போர்க்கப்பல்களுக்கு டெக் பேஸ் ஃபைட்டர் ஜெட்டுகளை சப்ளை செய்வதற்கு பிரான்ஸ் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையே போட்டி நிலவுச்சு. இந்த போட்டியில பிரான்ஸ் நாட்டின் ரஃபேல்-m போர் விமானத்திற்கும் அமெரிக்காவின் F-18 சூப்பர் ஹார்னட் விமானத்திற்கும் இந்த டெண்டரை கைப்பற்றுவதில் கடுமையான போட்டி நிலவுச்சு. ஆனா இறுதியா இந்திய கடற்படை பிரான்ஸ் நாட்டின் ரஃபேல்-m போர் விமானத்தை தேர்வு செஞ்சிருக்காங்க. இது தொடர்பா நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் எதற்காக இந்தியா அமெரிக்காவின் F-18 சூப்பர் ஹார்னட் விமானத்தை விட செயல்திறன் குறைவான ரஃபேல்-m போர் விமானத்தை வாங்குறாங்க அப்படின்னு கேள்வி எழுப்பி வந்தாங்க. இந்திய கடற்படையின் முன்னாள் அட்மிரல் முகுல் அஸ்தான் சமீபத்துல ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அந்த பேட்டி மூலமா ரஃபேல்-m போர் விமானங்கள் சூப்பர் ஹார்னட் விமானத்தை விட எவ்வளவு சிறந்தது அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு. இந்த வீடியோல முகுல் அஸ்தான் அவர்கள் ரஃபேல்-m போர் விமானம் குறித்து என்ன சொல்லியிருக்காரு, இந்திய கடற்படை ரஃபேல்-m போர் விமானத்தை தேர்வு செய்யறதுக்கு முக்கியமான காரணங்கள் என்ன, ரஃபேல்-m போர் விமானத்தோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், இந்தியா எதிரிகளின் விமானங்கள் மற்றும் பாலிஸ்டிக் மிசைல்களை தாக்கி அழிப்பதற்கு ஒரு புதிய வகை லேசர் வெப்பனை டெவலப் செய்ய உள்ளதா செய்திகள் வெளிவந்திருக்கு. அந்த லேசர் வெப்பனை மட்டும் இந்தியா டெவலப் செய்தால் அது ஒரு கேம் சேஞ்சரா இருக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்தியா என்ன மாதிரியான லேசர் வெப்பனை டெவலப் செய்ய போறாங்க, அந்த லேசர் வெப்பனை என்ன மாதிரியான ஆபரேஷன்கள்ல இந்தியா பயன்படுத்த போறாங்க அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது அப்டேட், சமீபத்துல பாரத பிரதமர் பிரான்ஸ் நாட்டிற்கு சுற்றுப்பயணம் போயிருக்கும் பொழுது இந்தியாவும் பிரான்சும் இணைந்து 5ஆம் தலைமுறை போர் விமானங்களுக்கு தேவையான விமான இன்ஜினை தயாரிக்க உள்ளதா அறிவிச்சாங்க. பிரான்சும் இந்தியாவும் இணைந்து உருவாக்கும் புதிய விமான இன்ஜின் மூலமா இந்தியாவுடைய 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமான ப்ராஜெக்ட் எப்படி வேகம் எடுக்க ஆரம்பிக்கும், பிரான்சும் இந்தியாவும் இணைந்து உருவாக்க உள்ள இன்ஜின் மூலமா இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, இந்தியா தயாரிக்க உள்ள AMCA போர் விமானத்தோட செயல்திறன்ல இந்த புதிய வகை இன்ஜின் எவ்வளவு பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் ஆகக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்த வீடியோல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பத்தி பேசியிருக்கோம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சமீபத்துல INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல இந்திய கடற்படையில இணைச்சாங்க. இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல தற்போதைய நிலையில் MiG-29K விமானங்கள் பயன்படுத்தப்பட்டு வருது. ஆனா MiG-29K விமான இன்ஜின்ல பல பிரச்சனைகள் இருக்கு. அதனால இந்த விமானங்களை ரீப்ளேஸ் செய்வதற்காகவும் கடற்படையின் டெக் பேஸ் ஃபைட்டர் ஜெட்டுகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்காகவும் இந்தியா 26 டெக் பேஸ் ஃபைட்டர் ஜெட்டுகளை வாங்குவதற்கு முடிவு செஞ்சாங்க. இதனை தொடர்ந்து உலகின் பல முன்னணி விமான தயாரிப்பு நிறுவனங்கள் இந்தியாவுக்கு தன்னுடைய ஃபைட்டர் ஜெட்டுகளை ஆஃபர் செஞ்சாங்க. இதுல இறுதி கட்டத்திற்கு பிரான்ஸ் நாட்டின் ரஃபேல்-m போர் விமானமும் அமெரிக்காவின் F-18 சூப்பர் ஹார்னட் விமானமும் வந்துச்சு. இந்த 2 விமானங்களையும் இந்திய கடற்படை கோவால இருக்கக்கூடிய கடற்படை தளத்துல வச்சு பல கட்ட சோதனைகள்ல ஈடுபடுத்தினாங்க. இந்த சோதனைக்கு பிறகு ரஃபேல்-m போர் விமானம் தான் தேர்வு செய்யப்பட்டிருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. ஆனா சில டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் இந்தியா ரஃபேல்-m போர் விமானத்தை தேர்வு செய்ததன் மூலம் மிகப்பெரிய தவற செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி வந்தாங்க. ஆனா இந்திய கடற்படை ரஃபேல்-m போர் விமானத்தை எதற்காக தேர்வு செஞ்சாங்க அப்படிங்கிற முக்கியமான காரணங்களை இந்திய கடற்படையின் ரிட்டையர்ட் அட்மிரல் முகுல் அஸ்தான் சமீபத்துல ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு. முகுல் அஸ்தான் ஒரு மிக சிறந்த கடற்படை அட்மிரல் மற்றும் ஏவியேஷன் கன்சல்டன்ட். முகுல் அஸ்தான் இந்திய கடற்படை ரஃபேல்-m போர் விமானத்தை தேர்வு செய்யறதுக்கு முக்கியமான காரணமா சொல்றது, ரஃபேல்-m போர் விமானம் F-18 சூப்பர் ஹார்னட் விமானத்தை விட சிறிய விமானம். அதாவது ரஃபேல்-m போர் விமானம் 15.2 மீட்டர் நீளமும் 10.9 மீட்டர் விங் ஸ்பேனும் கொண்டது. அதுவே F-18 சூப்பர் ஹார்னட் விமானத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 18.3 மீட்டர் நீளமும் 13.6 மீட்டர் விங் ஸ்பேனும் கொண்டது. இதன் காரணமா தான் இந்திய கடற்படை ரஃபேல்-m போர் விமானத்தை தேர்வு செஞ்சிருக்காங்க. அதாவது விமானத்தோட சைஸ் சிறுசா இருந்துச்சுன்னா INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள்ல அதிக எண்ணிக்கையிலான ஃபைட்டர் ஜெட் விமானங்களை நிறுத்தி வைக்க முடியும். விமானம் தாங்கி போர்க்கப்பல்களோட பலமே அந்த போர்க்கப்பல்கள்ல எத்தனை
விமானங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத பொறுத்துதான். அதனால சூப்பர் ஹார்னட் விமானங்களை தேர்வு செய்து குறைவான விமானங்களை ஐஎன்எஸ் விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள்ல நிலைநிறுத்துவதை விட சிறிய ரஃபேல் எம் போர் விமானங்களை தேர்வு செய்து அதிக எண்ணிக்கையிலான ரஃபேல் எம் போர் விமானங்களை நிலைநிறுத்துவதற்கு இந்திய கடற்படை முடிவு செஞ்சிருக்காங்க. ரஃபேல் எம் போர் விமானத்தோட அளவு சூப்பர் ஹார்னட் விமானங்களை விட சிறியதா இருக்கிறதுனால விமானங்களை நிறுத்தி வைக்கக்கூடிய ஹேங்கர்களையும் மிக சிறப்பா பயன்படுத்தி கொள்ள முடியும். கப்பலோட மேல் தளத்திலையும் அதிக எண்ணிக்கையிலான போர் விமானங்களை நிறுத்தி வைக்க முடியும். அது மட்டும் இல்லாம விமானங்களை நிறுத்தி வைக்கக்கூடிய ஹேங்கர்கள்ல அதிக இடம் இருந்துச்சுன்னா விமானங்களை மிஷன்களுக்கு ஈஸியா ப்ரிப்பேர் செய்ய முடியும். அதுவே ஒரு பெரிய விமானத்தை நிறுத்தி வைக்கும் பொழுது இடம் மிக குறைவா இருக்கும். இதன் காரணமா விமானங்களை மிஷனுக்கு தயார் செய்வதில் கூட தாமதம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அடுத்து ரஃபேல் எம் போர் விமானம் 10,600 கிலோகிராம் எடை கொண்டது. அதுவே சூப்பர் ஹார்னட் விமானம் 14,500 கிலோகிராம் எடை கொண்டது. ஐஎன்எஸ் விக்ராந்த் மற்றும் ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா ஒரு மீடியம் சைஸ் கொண்ட ஏர்கிராஃப்ட் கேரியர்கள். அதனால இது போன்ற கேரியர்கள்ல குறைவான எடை கொண்ட விமானங்களை பயன்படுத்துவதுதான் ஒரு சேஃபான ஆப்ஷனா இருக்கும். இதன் காரணமாகவும் இந்திய கடற்படை குறைவான எடை கொண்ட ரஃபேல் எம் போர் விமானத்தை தேர்வு செஞ்சிருக்காங்க. அடுத்து அமெரிக்க கடற்படையில் பயன்படுத்தக்கூடிய ஏர்கிராஃப்ட் கேரியர்கள் இந்திய கடற்படையின் ஐஎன்எஸ் விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பலை விட 2 மடங்கு பெரிய விமானம் தாங்கி போர்க்கப்பல். அதனால சூப்பர் ஹார்னட் விமானங்கள் பெரிய விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள்ல பயன்படுத்துவதற்காகவே வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஆனா ரஃபேல் எம் போர் விமானங்கள் குறிப்பா இந்தியா பயன்படுத்தும் மீடியம் சைஸ் ஏர்கிராஃப்ட் கேரியர்கள்ல பயன்படுத்தும் வகையில உருவாக்கப்பட்டிருக்கு. இதன் காரணமாகவும் இந்தியா ரஃபேல் எம் போர் விமானத்தை தேர்வு செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஐஎன்எஸ் விக்ராந்த் போன்று மீடியம் சைஸ் விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல ரஃபேல் எம் போர் விமானங்கள் மிக எளிதா டேக் ஆஃப் மற்றும் ஸ்மூத்தா லேண்டிங் ஆயிருக்கு. ஆனா அதிக எடை கொண்ட சூப்பர் ஹார்னட் விமானங்கள் மீடியம் சைஸ் ஏர்கிராஃப்ட் கேரியரான ஐஎன்எஸ் விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல தரை இறங்கும் பொழுது அதிக இம்பாக்ட் கிரியேட் ஆகுது. இதனால காலப்போக்கில் தொடர்ந்து விமானங்கள் இயக்கப்படும் பொழுது விமானம் தாங்கி போர்க்கப்பல்களுக்கு சேதம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. அடுத்து ரஃபேல் எம் போர் விமானங்கள்னால அதிகபட்சமா 24,500 கிலோகிராம் எடை கொண்ட ஆயுதங்கள், மிசைல்ஸ், பாம்ஸ் போன்றவற்றை சுமந்து கொண்டு டேக் ஆஃப் ஆக முடியும். அதுவே சூப்பர் ஹார்னட் விமானத்தினால அதிகபட்சமா 29,900 கிலோகிராம் எடை கொண்ட ஆயுதங்களை சுமந்து கொண்டு பறக்க முடியும். சூப்பர் ஹார்னட் விமானங்கள்னால கிட்டத்தட்ட 4,500 கிலோகிராம் அதிகமான எடை கொண்ட ஆயுதங்களை சுமந்து கொண்டு பறக்க முடியும். ஆனா விமானத்தோட அளவு பெருசா இருக்கிறதுனால குறைவான எண்ணிக்கையிலான விமானங்களை தான் இயக்க முடியும். அதனால இந்த 4,500 கிலோகிராம் எடை அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா அளவில் சிறிய அதிக எண்ணிக்கையிலான ரஃபேல் எம் போர் விமானங்களை இயக்குவதன் மூலம் இந்த டிஃபரன்ஸை காம்பன்சேட் செய்ய முடியும். இந்திய விமானப்படை ஏற்கனவே 36 ரஃபேல் போர் விமானங்களை வாங்கி பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ இந்திய கடற்படையும் ரஃபேல் எம் போர் விமானங்களை வாங்கினாங்கன்னா 2 விமானங்களுக்கும் 90% பாகங்கள் சிமிலரா தான் இருக்கும். இதனால 2 விமானங்களுக்கு தேவையான உதிரி பாகங்களை சேமித்து வைப்பது, உதிரி பாகங்களை வாங்குவதற்கான ஆர்டர்களை பிளேஸ் செய்வது போன்ற விஷயங்களை விமானப்படை மற்றும் கடற்படையும் இணைந்து செய்ய முடியும். இதனால கடற்படை மற்றும் விமானப்படை விமானங்களை மிக எளிதா மெயின்டைன் செய்ய முடியும். இது போன்ற காரணங்கள்னாலதான் இந்திய கடற்படை ரஃபேல் எம் போர் விமானங்களை தேர்வு செஞ்சிருக்காங்க. அடுத்த அப்டேட், சமீப காலமா உலகின் பல நாடுகள் டைரக்ட் எனர்ஜி வெப்பன்களை உருவாக்குறதுக்கு அதிக முனைப்பு காட்டி வந்துகிட்டு இருக்காங்க. டைரக்ட் எனர்ஜி வெப்பன்ஸ் அப்படின்னா லேசர் மற்றும் மைக்ரோவேவ் வெப்பன்களை சொல்லலாம். அந்த வகையில இந்தியாவும் காளி, துர்கா போன்ற டைரக்ட் எனர்ஜி வெப்பன்களை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில இந்தியா புதிதாக ஒரு கெமிக்கல் லேசர் வெப்பனை டெவலப் செய்ய இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. அதாவது இந்தியா விமானங்கள்ல வச்சு பயன்படுத்தக்கூடிய ஒரு ஏர்பார்ன் டைரக்ட் எனர்ஜி வெப்பனை டெவலப் செய்ய போறாங்க. இந்தியா தயாரிக்க உள்ள லேசர் வெப்பன் காயில் அப்படின்னு சொல்லக்கூடிய கெமிக்கல் ஆக்சிஜன் அயோடான் லேசர் டெக்னாலஜி மூலமா தயாரிக்க போறாங்க. இந்த காயில் தொழில்நுட்பம் லேசர் பீம்ஸ் உருவாக்குறதுல மிகவும் ஒரு அதிநவீன தொழில்நுட்பம். காயில் டெக்னாலஜி மூலமா உருவாகக்கூடிய லேசர் பீம்ஸ் பயன்படுத்தி இந்தியா ஒரு மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை உருவாக்க முயற்சி செய்றாங்க. இந்த காயில் டெக்னாலஜி மூலமா தயாரிக்கப்படும் லேசர் வெப்பன்கள் ஒரு ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் தொழில்நுட்பம் கொண்ட அதிநவீன லேசர் வெப்பன்கள். இந்த காயில் தொழில்நுட்பத்துல ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமா ஹை எனர்ஜி கொண்ட லேசர் பீம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த லேசர்
லேசர் பீம்ஸ பயன்படுத்தி இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்களை கூட தாக்கி அழிக்க முடியும். அதுவும் பாலிஸ்டிக் மிசைல்கள் லான்ச் செய்யப்பட்டு பூஸ்டர் ஃபேஸ்ல இருக்கும் பொழுதே இந்த லேசர் வெப்பன்களை பயன்படுத்தி தாக்கி அழிக்க முடியும். இந்தியா இந்த காயில் டெக்னாலஜி மூலமா உருவாக்கப்படும் லேசர் வெப்பனை சோதிப்பதற்கு ஒரு பயணிகள் விமானத்தை ஏர்பான் லேசர் டெஸ்ட் பெட்டா மாற்றி அமைக்க போறாங்க. இந்த விமானத்தோட முன்புறத்துல தயாரிக்கப்படும் லேசர் வெப்பன்களை பொருத்தி சோதனை செஞ்சு பார்க்க போறாங்க. விமானத்தோட முன்புறத்துல லேசர் வெப்பன்களை பொருத்துவதன் மூலம் எந்த திசையில் இருந்து வரக்கூடிய மிசைல்களையும் ட்ராக் செஞ்சு தாக்கி அழிக்க முடியும். இந்த காயில் டெக்னாலஜி மூலமா உருவாக்கப்படும் லேசர் வெப்பன்களோட செயல்திறன் மிக அதிகமா இருக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இதன் காரணமா இந்த காயில் டெக்னாலஜி மூலமா உருவாக்கப்படும் லேசர் பீம்கள்னால இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்ஸ், விமானங்கள், ட்ரோன்ஸ் போன்ற பல்வேறு விதமான ஏரியல் டார்கெட்டுகளை மிக எளிதா தாக்கி அழிக்க முடியும். அடுத்த அப்டேட், பாரத பிரதமர் பிரான்ஸ் நாட்டிற்கு சுற்றுப்பயணம் போயிருக்கும் பொழுது யாரும் எதிர்பார்க்காத சூழ்நிலையில பிரான்ஸ் மற்றும் இந்தியாவும் இணைந்து 5ஆம் தலைமுறை போர் விமானங்களுக்கு தேவையான இன்ஜினை டெவலப் செய்ய இருப்பதா அறிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்தியாவின் AMCA 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமான ப்ராஜெக்ட் வேகம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இன்னும் கூடிய விரைவில் AMCA ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான நிதியை கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி ஒதுக்க போறாங்க. இதன் மூலமா AMCA ப்ராஜெக்ட் வேகம் எடுக்க போகுது. இந்தியாவை பொறுத்தமட்டில் இவ்வளவு நாட்களா AMCA ப்ராஜெக்ட்டுக்கு மிகப்பெரிய தடைக்கல்லா இருந்தது விமான இன்ஜின் தான். ஆனா தற்போது இந்த விமான இன்ஜின் பிரச்சனை முடிவடைஞ்சதனால AMCA விமான டெவலப்மெண்ட் வேகம் எடுக்கும். இந்தியா AMCA விமானத்தை 2 விதமா டெவலப் செய்வதற்கு முடிவு செஞ்சிருந்தாங்க. AMCA MK1 மற்றும் AMCA MK2. இதுல AMCA MK1 விமானத்துல GE நிறுவனத்தின் F414 இன்ஜின் தான் பயன்படுத்தப்படுது. இந்த இன்ஜின்னால அதிகபட்சமா 98 கிலோ நியூட்டன் த்ரஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஆனா AMCA MK1 விமானத்தினால ஒரு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானம் போன்று சூப்பர் க்ரூஸ் செய்ய முடியாது. அப்படி சூப்பர் க்ரூஸ் செய்யணும்னா ஆஃப்டர் பர்னர்களை பயன்படுத்தி தான் சூப்பர் க்ரூஸ் செய்யணும். ஆஃப்டர் பர்னர்களை பயன்படுத்தும் பொழுது அதிக எரிபொருள் செலவாகும். இதன் காரணமா விமானம் பறக்கக்கூடிய ரேஞ்ச் குறையும். இதன் காரணமாக தான் AMCA MK2 விமானத்துல அதிக த்ரஸ்ட் கொண்ட இன்ஜினை பயன்படுத்துவதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. AMCA MK2 விமானத்துல 110 கிலோ நியூட்டன் த்ரஸ்ட் கொண்ட இன்ஜினை இந்தியா பயன்படுத்த போறாங்க. இதன் காரணமா ஆஃப்டர் பர்னர்களை பயன்படுத்தாமலே AMCA MK2 விமானத்தினால சூப்பர்சானிக் வேகத்துல பறக்க முடியும். ஆஃப்டர் பர்னர்களை பயன்படுத்தாமல் சூப்பர் க்ரூஸ் செய்யக்கூடிய ஒரு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை இந்தியா டெவலப் செஞ்சிட்டாங்கன்னா சீனா, ரஷ்யா மற்றும் அமெரிக்காவுக்கு அடுத்து இது போன்ற ஒரு ஃபைட்டர் ஜெட் விமானத்தை உருவாக்கிய 4வது நாடா இந்தியா இருக்கும். அடுத்து இந்தியா தயாரிக்க உள்ள AMCA போர் விமானம் 4th ஜெனரேஷன் விமானங்களை விட அதிக விலை கொண்டதா தான் இருக்கும். ஆனா ஒரு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்வதை விட இந்தியா உள்நாட்டிலே தயாரிக்கும் AMCA போர் விமானம் கிட்டத்தட்ட 50-60% விலை குறைவா இருக்கும். அது மட்டும் இல்லாம AMCA போர் விமானத்துல பயன்படுத்தப்படும் மிசைல்ஸ், பாம்ஸ் போன்றவற்றை உள்நாட்டிலே தயாரித்து விமானங்களை இயக்கும் பொழுது கிட்டத்தட்ட 70% மற்ற விமானங்களை விட இந்தியாவின் AMCA போர் விமானங்கள் விலை குறைவா இருக்கும். இதன் காரணமா இந்தியாவால் அதிக எண்ணிக்கையிலான AMCA போர் விமானங்களை தயாரித்து இந்திய படையில் இணைக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.